கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இனிமேல் வந்துட்டு எபிசோடு வந்துட்டு கோலாகலமாக கொண்டாட்டமாக, அதாவது நம்ம ஊர் திருவிழா மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் ஒரு வட்டமேசை மாநாடு போட்டுட்ருக்காங்க. அதில் அபிராமி அவங்க சொல்கிறாங்க, கல்யாணம் வந்துட்டு தாம் தூம்னு பண்ணணுன்னா முடிவெடுத்துட்டோம், அது மாதிரியே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பொண்ணு பார்க்க வரணும்ல அப்படின்னு சொல்ல, சரிதான் சம்மந்தி, நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, இப்போ பொண்ணு பார்க்க வந்துட்டா சரியாயிடுச்சு, போய் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே மாடிக்கு வந்துட்டு போகிறாங்க. பின்னாடியே வந்துட்டு நம்ம சகுனி, ரம்யா, நம்ம கோஷ்டி, மீனாட்சி, மைதிலி எல்லாம் தீபா வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க பயங்கரமாக. அதிலே வேறு தீபா வந்துட்டு பயங்கரமாக நக்கல் பண்ண, போச்சு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோட அந்த க்யூட்டான மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக தீபாவோட இன்டர்வியூ, அவங்களோட விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே சடன்னு பேசிக்கிட்டே இருக்கிற பொண்ணு. அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க, என்ன பேசுகிறது அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்கள போய் சீரியலில் இப்படி அழுகையும் பேச விடாமல் வச்சுக்கிட்டு இருந்தீங்களா, எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு கீழே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதாவது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார், நம்ம கார்த்திக், அபிராமி எல்லாருமே. அது மாதிரியே தீபா வந்துட்டு அழகாக ரெடியாகி கீழே வர்றாங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்துட்டு மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா பொண்ணு மாப்பிள்ளை போய் தனியாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு மாடியில் போய் மாப்பிள்ளை வந்துட்டு வெயிட் பண்ணுறாரு நம்ம கார்த்தி. பின்னாடியே வந்துட்டு தீபா போகிறாங்க. ஏங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, நான் எதனாலும் எங்கள் அம்மாவை கேட்டு தாங்க முடிவெடுப்பேன், அதாவது ஜெய் மாதிரி ஏங்க எனக்கு அப்பன் தாங்க பையன், மற்றபடி ஐ லவ் யூங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு வந்து, அம்மா உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ எனக்கு ஓகேங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறம் என்னங்க சட்டுப்புட்டுன்னு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல, அவ்வளோதான், பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஓகே, மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ஓகே அப்படின்னு சொல்ல, சரிங்க முகூர்த்த தேதியெல்லாம் குடிச்சிடலாம், நம்ம வந்துட்டு அடுத்த உடனே வந்துட்டு நிச்சயதார்த்தம் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க. தீபாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இடையில ரம்யாவுக்கு தான் வந்துட்டு எரிச்சலாக வருது. கார்த்தியை பார்த்து முறைக்க, தீபாவை பார்த்து முறைக்க, இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியதுடி, நீ இருந்து அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த தீக்கா வந்துட்டு மைதிலியும் மீனாட்சி வழக்கம் போல் ரம்யா வந்துட்டு கமெண்ட் பண்ணி நோகடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஐயோ கார்த்திக்கு தீபாவுக்கு லுக்கை பார்க்கணுமே, ஒருத்தங்க பார்த்துக்கிறது என்ன, சிரிச்சுக்கிறது என்ன, அதாவது இவ்வளோ நாள் வந்துட்டு 2 பேத்துக்கு சீனே வைக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் டைரக்டரை கழுவி ஊற்றிட்டு இருந்தோம்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து இனிமேல் பொண்ணு மாப்பிள்ளையாக மாற்றி சீன்ஸ்லாம் வைக்க போகிறாங்கன்னு தெரியுது. அது மட்டும் கிடையாது, இதை வந்துட்டு இந்த கல்யாண கோலாகலமாக வந்துட்டு கொண்டாட போகிறாங்க. ஸோ வந்துட்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி எனிமே ஃபன்னாக இருக்க போது. இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.